பணக்கார மனிதன், செல்வந்த மனிதன், அவன் விரும்பி பணக்காரனாக வாழல்ல. ஏண்ட வாப்ப பணக்காரன், ஏண்ட அப்ப பணக்காரன், நான் பரம்பரை சொத்திக்கக்கூடிய மனிதன், ஏண்ட வாழ்க்கையில பணத்துக்கு பஞ்சம் இல்ல, இவன் விரும்பி பணக்காரனாக இவன் துணியால வாழல்ல. ஒரு மனிதன் பரம்பரையா ஏழையாக ஈக்கிறான், அவன் கரீபாக ஈக்கிறான், அவனுக்கு ஏழ்மை எந்த காலமும் இருக்குது, அவன் விரும்பி ஏழையாக வாழல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயங்களை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய பட்டங்கள் பெற்ற மனிதர்கள், பதவிகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்கள், அதிகாரம் படைத்த மனிதர்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நிலைமையில மனிதன் வாழ்ந்தாலும் அவன் விரும்பி அந்த நிலைமையை தேர்ந்தெடுக்கல்ல. அல்லாஹ்தான் இந்த மனிதனை இந்த நிலைமையில நீ வாழணும் என்பதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துது. மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தால் வீக்குது. காரணம் என்ன தெரியுமா? லியத்தகித பஅதுஹும் பஅதா, உலகத்துடைய நிலைமை ஒரு சமநிலையில போகணும். கொஞ்சம் யோசிங்க, துனியால எல்லாம் பணக்காரன், அப்ப இந்த இடத்துல எல்லாம் முதலாளியாக இருந்தா வேலை செய்யறதுக்கு தொழிலாளிகள் ஈக்க மாட்டாங்க. எல்லாமே தொழிலாளியாக இருக்கிறாங்க, முதலாளிகள் நிர்வகிக்க யாரும் ஈக்க மாட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய மட்டத்தில் ஈக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூலி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது, சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் தான் விரும்பி அந்த நிலைமையை அடையல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை பங்கு வச்சுக்கிறோம். நாங்க நினைச்சதாலதான் அவங்க அந்த நிலைமையில ஈக்கிறாங்க, அவங்க நினைச்சதால அல்ல என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்.